வயசாகிறத தடுக்கிற மருந்து. ரஷ்யா இப்ப உலகத்தையே ஷாக் ஆக்குற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டோட பேரு ஆன்டி ஏஜிங் வேக்சின். என்னன்னா, மனுஷ உடம்பு வயசாகுது இல்லையா? அந்த வயசாகுறத கம்மி பண்றதுக்கு, ஸ்பீட கம்மி பண்றதுக்கான ஒரு மருந்த அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த வேக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா, மனுஷ உடம்புக்குள்ள போயிருச்சு அப்படின்னா, அவங்களோட செல்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிருந்ததுன்னா, அந்த செல் டேமேஜ ரிப்பேர் பண்ணிரும். அது மட்டும் இல்லாம அவங்க வயசாகுற ப்ராசஸையும் ஸ்லோ பண்ணிரும். சயின்டிஸ்ட் என்ன ட்ரை பண்றாங்கன்னா, பாடி இன்ஃப்ளமேஷன கம்மி பண்றதுக்கும், இம்யூன் சிஸ்டத்த அதிகப்படுத்துறதுக்கும், ஹெல்த்தி செல்ஸோட லைஃப் ஸ்பேன அதிகம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க பண்ற இந்த ரிசர்ச் சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா, ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ், பிரெயின் ரிலேட்டடான இஷ்யூஸ், அது போக ஏஜிங் சம்பந்தப்பட்ட எந்த இஷ்யூவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் கம்மி பண்றதுக்கும், டிலே பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வயசாகும். ஆனா பாக்குறதுக்கு நீங்க வயசான ஆள் மாதிரி தெரிய மாட்டீங்க. உங்களுக்கு இப்ப 60 வயசு இருந்தாலும் நீங்க பாக்குறதுக்கு ஒரு 30 வயசு ஆள் மாதிரி தெரிவீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் ஃபைனல் ப்ராடக்ட் வரல. மேபி வந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி கேன்சருக்கு கியூர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு. மேபி இதை கண்டுபிடிச்சாலும் அவங்க வெளியே சொல்லுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஊருக்கு தருவாங்களான்னு பார்ப்போம். வெள்ளைக்காரங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நம்ம இன்னும் ஜாதி மதம் கட்சின்னு சுத்திக்கிட்டு இருக்கோம்.